Hi guys, welcome to Root Programming School YouTube channel. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் சர்க்குலர் கியூ. ஸோ கியூவை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில். இன்கேஸ் நீங்கள் வந்து நியூ கம்மராக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் தட் வீடியோ. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அண்ட் ஆல்சோ இந்த ஐ கார்டு. ப்ளீஸ் வாட்ச் தட் வீடியோ அண்ட் தென் கம் பேக் டு திஸ். ஸோ சர்க்குலர் கியூ அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். அது எப்படி ஒர்க் ஆக போகுது அண்ட் அது எப்படி ஜாவாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் க்யூனாலே நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், யார் வந்து ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வெளியே போவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் மாதிரியே லைனில் யாராவது நின்றுட்டுருக்கோம் அப்படின்னா யார் ஃபர்ஸ்ட் லைனில் வந்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து கடைக்காரனா பொருள் கொடுப்பாங்க. ஸோ ஹூவர் கம்ஸ் ஃபர்ஸ்ட் வில் பி சர்வ்ட் ஃபர்ஸ்ட். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அதே மாதிரி கியூவோட கான்செப்ட்ஸ் என்னென்ன இருக்குது, ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்கியூ, டிக்யூ அண்ட் பீக். ஸோ சேம் அதே தான் சர்க்குலர் கியூலையும் இருக்க போகுது. ஸோ சர்க்குலர் கியூவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரி சிம்பிள் சேஞ்ச் தாங்க. இப்போது நீங்கள் கியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இன் திஸ் எக்ஸாம்பிள் இப்போ என்கியூ 4 டேட்டா நம்ம வந்து என்கியூ பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர்னு சொல்லி 2 இருக்கும். அது நமக்கு ஆல்ரெடி தெரியும், ரைட்? ஸோ நம்ம டேட்டாவை போட்டு வரும்போது ரியரை என்ன பண்ணிட்டு வருவோம், இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வருவோம். ஓகே, ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், டிக்யூ பண்ணுறோம். இப்போ நாளையும் டிக்யூ பண்ணும்போது என்ன பண்ணுறோம், நம்ம எலமெண்ட்ஸை வந்து டெலீட் பண்ணிட்டே வரோம். ஸோ ஃப்ரண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வரோம். ஸோ இந்த பர்டிகுலர் கான்செப்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பார்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து வி ஆர் நாட் ரீயூஸிங். ஸோ நான் டெலீட் பண்ண ஸ்பேஸை ரீயூஸே பண்ணல, ஜஸ்ட்டு வந்து நான் அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணேன் அண்ட் தென் ஃப்ரண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ சப்போஸ் நான் வந்து 5 எலமெண்ட்ஸ் ஆஃப் அரே இருக்குது அப்படின்னா, அரேயோட சைஸ் 5 இருக்குது அப்படின்னா, நான் வந்து 5 எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணி டெலீட் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். அந்த அரேவை வந்து நான் ரீயூஸே பண்ண மாட்டேன், ரைட்? இங்கே டெலீட் பண்ண ஸ்பேஸை நான் ரீயூஸ் பண்ணல. ஸோ அதை ரீயூஸ் பண்ணுறது தான் வந்து சர்க்குலர் கியூ கான்செப்ட். ஓகே, இந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல், ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் ரீயூஸ் பண்ணுறது தான் வந்து சர்க்குலர் கியூ கான்செப்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எகெயின் ஒரு 3 டேட்டா, ஸோ இந்த சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்களேன். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா 1, டேட்டா 2, டேட்டா 3 நம்ம வந்து டெலீட் பண்ணிட்டோம். இப்போ டேட்டா 4 and 5 தான் நம்ம அரேயில் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்பேஸை நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஒரு 3 டேட்டா எகெயின் வி ஆர் கோயிங் டு ஆட் அப்படின்னு வச்சுக்கலாம். 6, 7 and 8 நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரியரை வந்து முன்னாடி என்னவாக இருந்துச்சு, முன்னாடி ரியர் வந்து 4ஆக இருந்துச்சு, ரைட்? அதை வந்து நம்ம ரீசெட் பண்ணுறோம். 0க்கு எகெயின் ரீசெட் பண்ணி அந்த லொக்கேஷனில் டேட்டா 6ஐ வந்து நம்ம போடுறோம். போட்டுட்டு எகெயின் நெக்ஸ்ட் டேட்டா 7 நம்ம அடுத்த லொக்கேஷனில் இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரோம். நெக்ஸ்ட்டு வந்து எகெயின் ரியரை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் நம்மளோட அரேயோட கவுண்ட் வந்து ஃபுல் ஆகிடுச்சு, லைக் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த அரே ரீச்சஸ் த சைஸ் ஆஃப் த அரே. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 5 ஆகிடுச்சு அண்ட் ஆல்சோ த சைஸ் இஸ் 5, ரைட்? ஸோ 5 = 5. அந்த சிச்சுவேஷனில் we can say the array is full, that is Q is full. We can say Q is full. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். இங்கே வந்து என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரியர் ப்ளஸ் 1 மாடுலோ சைஸ். ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரீசெட் பண்ணிவிடும் நம்மளுடைய ரியரோட வேல்யூவை. இப்போ நீங்கள் எங்கள் ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரியர் வந்து 4ஆக இருக்குது, கரெக்டாக? ஸோ நம்ம வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ரியரை வந்து எப்போவுமே என்ன பண்ணோம், இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அதே தான். அண்ட் வி ஆர் ஜஸ்ட் அடிஷ்னலாக மாடுலோ சைஸ் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ சைஸ் ஆஃப் த அரே வந்து 5. ஸோ 4 + 1 5, ரைட்? ஸோ 5 மாடுலோ 5. ஸோ மாடுலோனா என்னென்னா இட் ரிட்டர்ன்ஸ் அ ரிமைண்டர். டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் என்ன இருக்கும், கரெக்டாக? ஸோ நீங்கள் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா இட் ரிட்டர்ன்ஸ் அ கோஷன்ட். அதே மாடுலோ ஆப்ரேட்டர் போட்டிங்க அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் த ரிமைண்டர். ஸோ எவ்ரிபடி நோஸ் தட், ரைட்? ஸோ இப்போது 5 மாடுலோ 5 ரிமைண்டர் என்ன இருக்குது, 0. ஸோ 0th பொசிஷனுக்கு ரீசெட் ஆகிடும். சிமிலர்லி நெக்ஸ்ட் டேட்டா 7 இன்சர்ட் பண்ணும்போது ரியர் ஆல்ரெடி என்னவாக இருந்துச்சு, 0வாக இருந்தது. அப்போ 0 + 1 மாடுலோ 5, தட் இஸ் 1 மாடுலோ 5 வந்து என்னது, ரிமைண்டர் 1 தான் இருக்க போகுது. we cannot divide 1 by 5. ஸோ 1 is a reminder. ஸோ ரியர் becomes 1. ஸோ அதே மாதிரி தான் வந்து டேட்டா 8 போடும்போதும் ரியர் வந்து 2 ஆகிடும். ஸோ சிமிலர்லி இப்போ எப்படி டிக்யூ ஒர்க் ஆகும், இப்போ நான் இதே சிச்சுவேஷன்லேருந்து டிக்யூ கண்டினியூ பண்ணுறேன். டிக்யூ பண்ணும்போதும் சேம் தான். நம்ம எப்படி ப்ரீவியஸ் கியூவில் எப்படி பண்ணமோ ஃப்ரண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வருவோம், கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து என்ன பண்ணுறோம், ஃப்ரண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். எகெயின் ஒரு தடவை டிக்யூ பண்ணும்போது ஃப்ரண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அண்ட் எகெயின் வென் இட் ரீச்சஸ் த எண்ட் ஆஃப் த லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் த அரேவை வந்து ரீச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டை வந்து எகெயின் ரீசெட் பண்ணிடுறோம். லைக் ஹவு வி டிட் ஃபார் ரியர், வி ஆர் டூயிங் த சேம் ஃபார் ஃப்ரண்ட் ஆல்சோ. சேம் ஃபார்முலா for front plus 1 modulo size, so it gets resetted.
ஸோ தட்ஸ் ஹவு த கியூ ஒர்க், சர்க்குலர் கியூ. ஸோ சர்க்குலராக என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கிற ஸ்பேஸில் வந்து நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ இதுதான் வந்து சர்க்குலர் கியூவோட கான்செப்ட். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அண்ட் இட்ஸ் நாட் ஸ்டாக், இட்ஸ் கியூ. ஸோ கியூ ஓவர்ஃப்ளோ அண்ட் கியூ எம்டி கான்செப்ட் வந்து இருக்குது இதில் கூட சேம். பட் இதில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் வச்சுப்போம். ஸோ த கவுண்ட் ஆல்வேஸ் இண்டிகேட்ஸ் how many elements are there in the array at that particular time. ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த அரேல தட் மீன்ஸ் அந்த க்யூவில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த கவுண்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ வென்எவர் யூ என்க்யூ, ஸோ என்க்யூனா என்னது, டேட்டாவை ஆட் பண்ணுறது. ஸோ வென்எவர் யூ ஆட் அ டேட்டா இன்டு an array, that time you have to increment the count. ஸோ நம்ம எப்போ டேட்டா ஆட் ஆனாலும் நம்ம கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ we know number of elements in the queue. அதே மாதிரி எப்போ நீங்கள் டிக்யூ பண்ணாலும் கவுண்ட்டை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ தட் அந்த எலமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறோம் கரெக்டாக அரேலேருந்து. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், கவுண்ட்டை டிக்ரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ we always know how many elements are there in the queue. ஸோ நம்ம அதை தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஓவர்ஃப்ளோ அப்படிங்கும்போது என்னது, சைஸ் வந்து 4 அப்படின்னா 4 elements உள்ளே இருந்ததுன்னா we can say size equals count அப்படின்னா we can say the queue is overflowing. And then queue empty எப்போ சொல்லலாம், count equal to 0, elements இல்லவே இல்லை அப்படிங்கும்போது we can say the queue is empty. very very simple, right? ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம இப்போ வந்து எக்லிப்ஸ், ஓகே, நம்ம இதை எப்படி வந்து ஜாவாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போது நாம் வந்து ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் எப்படி நம்ம ஒரு க்யூவை இம்ப்ளிமெண்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஆப்வியஸாக நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகத்துக்கு வர்றது வந்து சைஸ் ஆஃப் த க்யூ, ரைட்? ஸோ சைஸ் வி நீட். அதே மாதிரி நமக்கு என்ன தேவை, அரே தேவை. இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு we are implementing the queue using array. ஓகே, ஸோ அதுக்காக நமக்கு என்ன தேவை, ஒரு அரே ஸ்டோரேஜ் இது. ஸோ ஐ எம் கிரியேட்டிங் அ இன்டீஜர் அரே. ஸோ நான் இதுக்கும் வந்து பேர் வந்து க்யூ அப்படின்னே வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன தேவைப்படும், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நமக்கு தேவைப்படும். ஆப்வியஸாக வந்து க்யூவோட அந்த வேரியபிள்ஸ் இதுவங்க தான். ஸோ ஹீரோஸ், ஸோ க்யூவோட வேரியபிள்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் தென் ரியர் நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைப்படுது, இப்போ வந்து புதுசாக ஒரு வேரியபிள் நம்ம பேசியிருக்கோம், அது என்னென்னா கவுண்ட். ஸோ டு இண்டிகேட் வெதர் த queue is full or not. ஸோ அதுக்காக நம்ம கவுண்ட்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ தான் க்யூவுக்கு தேவைப்பட வேண்டிய வேரியபிள்ஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணி இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அது வந்து என்னது, ஒரு க்யூ, ஐ எம் டிக்ளேரிங் a default constructor. ஸோ சைஸ் வந்து நான் வந்து பை டிஃபால்ட் இங்கே வந்து நானே ஒரு ஹார்ட் கோட் பண்ணுறேன். ஸோ 5 நம்ம வச்சுக்கலாம். ஸோ தட் டெஸ்டிங் நமக்கு ஈஸியாக இருக்கும். சைஸ் could be anything depending upon the situation. So again அரேவை வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணோம் கரெக்டாக. ஸோ அரே இன்டீஜர் q is equal to new integer, new integer of size. ஸோ என்னோடய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் இன்டீஜர் அரே க்ரியேட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து ஃப்ரண்ட்டை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும் கரெக்டாக. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஸ்டார்டிங்கில் -1 தான் இருக்கும், அதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம், ரைட்? ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து -1 இருக்குது. அண்ட் தென் கவுண்ட்டை வந்து நம்ம இனிஷியலாக அரேயில் எதுவுமே இருக்காது, க்யூவில் யாருமே இல்லை. ஸோ கவுண்ட்டை வந்து இனிஷியலாக 0ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் ஈஸ், ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரைட், வி ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் என்னென்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்க்யூ, ரைட்? க்யூ ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, என்க்யூ, தென் டிக்யூ, தென் நமக்கு என்ன இருக்குது, பீக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து க்யூ ஓவர்ஃப்ளோ அண்ட் தென் க்யூ எம்டி. ஓகே, இதெல்லாம் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் கரெக்ட். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா க்யூ ஓவர்ஃப்ளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ க்யூ ஓவர்ஃப்ளோ வெரி சிம்பிள், நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பப்ளிக் இஸ் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ திஸ் ரிட்டர்ன்ஸ் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ த ரிட்டர்ன் டைப் இஸ் this one. So if count is equal to size, okay, then I can say the queue is full. So I am saying return true, else I can say return false. Okay, I am sorry equal to போடக்கூடாது. ஸோ இது இவ்வளோ தான் க்யூ ஓவர்ஃப்ளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்து க்யூ எம்டின்றதையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஸோ அது வந்து பூலியன் இஸ் எம்டி
it is very easy again, right? So if count is equal to 0, then we can say the queue is empty. So return true, right? Or else we can say return false. Okay, empty and full நம்ம implement பண்ணிட்டோம். So இப்போ நம்ம enq வரலாம். enqக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா so it is just enqueuing, right? So no need of returning anything. So our method name is enq. So we will get a data from the user. So இப்போ நம்ம என்ன பண்ணணும், first வந்து நம்ம ஃபுல்லாக இருந்தால் நம்மளால் enqueue பண்ண முடியாது, correct? So if it is full, we can say to the user, I am just printing that. So say to the user like queue is full. Queue is full. Okay, we can say that. Suppose and then we can return. We don't need to do anything. If it is full, we can come out of that function. If it is not full, then what we have to do? So நம்ம ஒரு data வந்து போட போகிறோம், கரெக்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், ரியர் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ ரியர் இப்போ வந்து -1ல் இருக்கும் இனிஷியலாக ஸ்டார்டிங்கில். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ரியரை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ -1லேருந்து அது 0க்கு வரும், ரைட்? ஸோ அதே மாதிரி வந்து ரீசெட் பண்ணுறதுக்காக புதுசாக நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் மாடுலோ சைஸ்ன்றதை வந்து நம்ம சொல்கிறோம். when it reaches the last index of the array, so we have to reset it to 0th location. ஸோ அதுக்காக வந்து ஒரு மாடுலோ சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுறோம், அவ்வளோதான். அதே மாதிரி ஸோ இப்போ நம்ம டேட்டா ஆட் பண்ணுறதுனால கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கவுண்ட் ப்ளஸ். ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ க்யூவில் வந்து க்யூ ஆஃப் ரியரில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ரைட்? ஸோ டேட்டாவை ஸ்டோர் பண்ணி, ஸோ அவ்வளோதான், என்கியூ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டிக்யூ பண்ணும்போது ஓகே, we can return the value dq. okay, dq, we don't need anything inside dq. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது டிக்யூ பண்ணும்போது எம்டியாக இருந்தால் எதுவுமே டிக்யூ பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக, ஸோ we have to say the user the queue is empty, you cannot dequeue anything. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், again செக் பண்ணுறோம். if it is empty, then say to the user system.out.println, say to the user that the queue is empty. okay, the queue is empty, and then return null. So we do not have anything, so we are returning null. So else if the queue is not empty, then we have to calculate friend. So friend அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட் வந்து ஃப்ரெண்ட் +1. ஸோ எகெயின் வந்து ரீசெட் பண்ணுறதுக்காக, இப்போது சப்போஸ் அது வந்து லாஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா ரீசெட் பண்ணுறதுக்காக மாடுலோ சைஸ் பண்ணுறோம். அண்ட் தென் நம்ம என்ன பண்ணுறோம், கவுண்ட்டை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுறோம், பிகாஸ் we are removing that element. ஸோ கவுண்ட்டை டிக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு and then we can return the data from the queue. ஓகே, ஃப்ரெண்ட் மாடுலோ சைஸ். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன டேட்டா இருக்குன்றத நம்ம வந்து whatever data we have removed, we have to show that to the user, right? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் பொசிஷனில் இருக்கிற டேட்டாவை வந்து ரிமூவ் பண்ணிடும், ரைட்? ஸோ இப்போ வந்து ஃப்ரெண்ட் வந்து -1ல் இருக்குது அப்படின்னா நீங்கள் 0ல் இருக்க வேல்யூ வந்து டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா you have to come to 0 and then you can return, right? Oh, we don't need this modulo size and all. We have to just return queue of friend and then we have to implement peak. அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து peak வந்து பார்த்தீங்க அப்படின்னா public, again we have to return dq, right? dq. ஸோ if again இதுக்கும் அதே மாதிரி தான், queue வந்து எம்டியாக இருந்தால் we cannot peak பண்ணும்போது யாருமே இல்லைன்னு சொல்லிடலாம். So system.out.println of queue is empty. Queue is empty, we can say. இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், so return null. So if it is not, then நம்ம என்ன பண்ணலாம், just return the value from the queue, right? So queueல இருக்கிற வேல்யூ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஸோ queue of, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், friend +1 modulo size, right? So that நமக்கு வந்து queueல இருக்க அந்த டாப் மோஸ்ட் வேல்யூ. ஸோ எப்போவுமே queue
என்ன பண்ணுவோம், அந்த பர்டிகுலர் பொசிஷனில் இருக்கிறதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ தான் வந்து நமக்கு இது காமிக்கும். ஸோ we are returning that. Okay, so what is this? Oh, this is not dq. I have kept it peak method. So நம்ம வந்து அதை ரிட்டர்ன் பண்ணிட்டோம். Okay, we are done with the q class, right? So இப்போ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு what I am doing, I am creating the q. So q equal to new q, creating an object to access the methods. So now q is initialized. So நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா qல வந்து some values வந்து data போடுறேன். So data பார்த்தீங்க அப்படின்னா nq of 1. Okay, so nq பண்ணுறோம், some data 2 3 4 5. ஓகே, ஸோ இப்போது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணால் ஜஸ்ட் 5 டேட்டா, எதுவுமே நார்மல், நோ ப்ராப்ளம், வித்தவுட் எனி ப்ராப்ளம் நம்மளோட இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போது நம்ம பார்த்திங்க அப்படின்னா இப்போ பீக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சிஸ்டம் டாட் அவுட் டாட் println நம்ம வந்து க்யூலேருந்து q டாட் பீக் பண்ணி பார்த்தா டாப் மோஸ்ட் எலமெண்ட், ஸோ தட் இஸ் 1 வந்து நமக்கு இட் வில் கெட், we will be able to see 1. ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே ஜஸ்ட் ஒரு 2 வேல்யூஸ் வந்து என்ன பண்ணலாம், டிக்யூ பண்ணலாம். ஸோ ஐ எம் டூயிங் டிக்யூ q டாட் டிக்யூ, ரைட்? ஸோ இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 3 வரணும். 3 தான் டாப் மோஸ்ட் எலமெண்ட். ஸோ இட் இஸ் ஒர்க்கிங். ஸோ nq and dq இஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி அண்ட் பீக் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. ஸோ இது நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், 2 elements we have dequeued, ரைட்? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 more elements வந்து நான் இப்போது க்யூவில் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகணும், 2 more elements ஆட் பண்ணுறோம் அப்படின்னா க்யூவில் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா 3 4 5 தான் இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு 2 ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நான் இங்கே டிக்யூ பண்ணிட்டேன். ஸோ 1 and 2 வந்து ரிமூவ் ஆகிருக்கும். நம்மளோட அரேயில் இருக்கிற வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 3 4 and 5 மட்டும்தான் அரேயில் இருக்கும். இப்போது நான் வந்து புதுசாக 6 and 7 நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் க்யூவில் என்ன வந்திருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து க்யூ இஸ் ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். பட் ஆனால் இந்த சர்க்குலர் க்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்யூ ஃபுல் வராது. இந்த 6 and 7 போயிட்டு ஃபஸ்ட்டு 2 டாப் மோஸ்ட் வேல்யூஸில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ ரன்னர்ஸ் ஜாவா பார்த்திங்கன்னா இப்போ 3. இப்போது நீங்கள் பிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எலமெண்ட் வந்து 3ஆக தான் இருக்கும். பிகாஸ் க்யூ வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது கரெக்டாக. பிகாஸ் that's where the front of the queue starts. So again நீங்கள் 2 element add பண்ணாலும் even though it comes into the index 0 and 1, this is not the front because front வந்து நம்ம already pointing to 3 தான். So that is the reason. Okay, so இப்போது இதை நீங்கள் இன்னும் கிளியராக பார்க்கணும் அப்படின்னா maybe I can show it using this print statement. So actually this is not the right way, but still I am showing you how to do this. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது நம்ம இன்னும் கிளியராக பார்க்கறதுக்காக நம்ம வேணால் க்யூவில் வந்து இன்னொரு மெத்தட் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அந்த மெத்தட் என்ன அப்படின்னா டிஸ்பிளே க்யூ. ஓகே, இது வந்து நமக்கு க்யூவில் என்னென்ன இருக்குது அப்படின்றது தெரியறதுக்காக டிஸ்பிளே க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ வாட் எவர் இன் த க்யூ வி வில் கெட். ஸோ ஃபார் int I equal to 0, I less than size I plus plus. So whatever is in the queue we are just printing it. Okay, what is it, q of I. Okay, I am writing one more statement. To say just elements in queue. Okay, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் we can display queue. So first q dot display queue, and then again after this one we can do the display queue. Okay, ஸோ இப்போ வந்து நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம க்யூவில் என்னென்ன இருக்கும் நமக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து க்யூவில் இருக்க எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 தான். ஸோ தென் வி டிட் அ பீக், ரைட்? அதுக்கு தான் இந்த 3 வந்திருக்கு. அதுக்கப்புறம் எகெயின் நம்ம என்ன பண்ணோம், டிக்யூ பண்ணதுக்கப்புறம் 2 என்கியூ பண்ணோம், 6 and 7 என்கியூ பண்ணோம். ஸோ 6 7 இப்படி தான் மாறி இருக்குது பார்த்தீங்கன்னா. க்யூ வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. மேபி லைக் ஃபார் மோர் கிளாரிட்டி we can do this is peak.
right? This is peak, and then this is also peak, right? So நம்ம வந்து பீக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பீக் இது வந்து கிளியராக வரும் கரெக்டாக. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து க்யூவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கிளியராக வரும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து க்யூவில் இருந்த எலமெண்ட்ஸ் இவங்க தான். இவங்களை வந்து நம்ம என்ன பண்ணோம், அங்கே வந்து 2 எலமெண்ட் டிக்யூ பண்ணதுக்கப்புறம் பீக் பண்ணும்போது 3 இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் க்யூவில் வந்து 2 எலமெண்ட் என்க்யூ பண்ணிட்டோம். என்க்யூ பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 7 3 4 5 வருது, ரைட்? த க்யூ இஸ் கெட்டிங் அந்த ரொட்டேஷன் வந்து ஹேப்பன் ஆகுது. ஸோ இப்போ தான். ஸோ ஐ திங்க் க்யூ கான்செப்ட்ஸ் வந்து சர்க்குலர் க்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் லீவ் இட் இன் த கமெண்ட்ஸ். ஐ வில் ஆப்வியஸ்லி ஹெல்ப் யூ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். Until I see you in next video, thank you, bye.